கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லோரும் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே உறுதியாய் நம்புகிறேன். கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஐயா, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் நம்முடைய இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தரோ பர்வதங்களை, மலைகளை, அசையா மலைகளை போன்று உங்களையும் என்னையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஊழியங்களையும் சுற்றிலும் அவர் பாதுகாப்பாய் இருப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, அவர் பறந்து காக்கிற பட்சியை போல் உங்களை சுமந்து காக்கிற அற்புதங்களின் தேவன் நிச்சயமாய் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உறுதியாய் நம்புங்கள். எந்த சூழ்நிலையிலும் இவர் உங்களுடைய தேவன். இவர் மரண பரியந்தமும் உங்களை நடத்த வல்லமை உள்ள, சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமை. அது என்னையா சர்வ வல்லமை என்றால், உங்களுக்கு அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இராது. Mighty God. அவராலே உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் ஊழியத்திலே, கையின் பிரயாசங்கள், தொழிலிலே அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இராது. அவர் சகல வல்லமையின் ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் நிச்சயமாய் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தரை நம்புகிறவனோ என்றென்றுமாய் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிறவன் நிச்சயமாய் ஒரு நாளும் எங்கும் எதிலும் எப்பொழுதும் தோற்று போவதில்லை என்று வேதத்திலே நாம் தியானிக்கிறோம், வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் எல்லா இடங்களிலும், எல்லா தேவைகளிலும், உங்களுக்கு அவசியமாய் இருக்கிற எந்த காரியங்களிலும், ஆபத்து காலமோ அல்லது உபத்திரவத்தின் காலமோ, தேவை நிறைந்த காலமோ அல்லது போராட்டமோ, பரீட்சையோ, யுத்தமோ, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாய் நம்புங்கள். கர்த்தரை உறுதியாய் நம்புங்கள். நிச்சயமாய் நீங்கள் நம்புகிற நம்பிக்கை, நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசமே உங்களை உலகத்தையே ஜெயிக்க வைக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்ன இருந்தாலும் இல்லை என்றாலும், ஐயா, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லது எப்படிப்பட்ட சிக்கலிலும் சிரமங்களிலும் நீங்கள் ஆகப்பட்டிருந்தாலும், நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. நிச்சயமாய் நீங்கள் நம்புகிற காரியம் நடக்கும். நீங்கள் விசுவாசித்தபடியே ஆக கடவது என்று சொல்லுகிறவர், விசுவாசிக்கிறவனுக்கு, விசுவாசிக்கிறவளுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிற அற்புதங்களின் ஆண்டவர், அதிசயங்களின் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறந்து விடாதிருங்கள். தேவனிடத்தில் சேருகிறவன், நல்ல கவனிங்க, ஒரு அற்புதமான காரியம் இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு இப்படியாக சொல்லுகிறார், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்றும் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். உறுதியாய் திட நம்பிக்கையோடு, தைரியமாய் விசுவாசித்து நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அவன் நம்ப வேண்டும், அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி இல்லாத ஒரு மனிதன், அப்படி ஒரு விசுவாசம் இல்லாத மனிதன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைகளுக்கு ஒப்பாயிருப்பான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளும் கரை சேர முடியாது. அலைகள் ஒரு நாளும் கரை சேர்ந்ததில்லை. கரைக்கு வரும், போகும், ஆடும், அசையும், ஒன்றும் நடக்காது. அப்படியே ஆடிக்கொண்டே இருப்பது போல அந்த மனிதனுடைய வாழ்க்கையும் ஆடிக்கொண்டே இருக்கும். ஒரு நிரந்தரமான வெற்றியோ, நிரந்தரமான ஒரு விடுதலையோ, நிரந்தரமாய் போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேரவோ முடியாதபடி கரையை தொட்டு தொட்டு திரும்புகிற, கரையை தொட்டு தொட்டு திரும்புகிற கடல் அலைகள் ஆடிக்கொண்டே இருக்கிறது போல விசுவாசம் இல்லாத மனிதனும் எல்லா காரியங்களிலும் அப்படியே ஒரு நிரந்தர வெற்றியை, சுகத்தை, விடுதலையை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை பெற்றுக்கொள்ளாமல், கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள முடியாமல், கர்த்தரே எழுதி
எழுதி கொடுத்த நல்ல தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ள அனுபவிக்க முடியாமல் ஆடிக்கொண்டிருப்பான் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். இன்று இந்த ஜெப வேளையிலே விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஐயா, கர்த்தர் என்னோடு பேசுவார், எனக்காய், என் குடும்பங்களுக்காய், என் பிள்ளைகளுக்காய் கர்த்தரே பேசுவார். அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் சத்தியமும் நித்தியமுமாய் இருக்கும், என் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்களே, நிச்சயமாய் அவைகள் நிறைவேறும். இந்த விசுவாசம் பெரியது அருமையான தேவ பிள்ளைகளே. ஆதலினால் நீங்கள் எவைகளை விசுவாசிக்கிறீர்களோ, எந்த காரியத்தை தேவ வார்த்தையாய் நம்பி இந்த ஜெப வேளையிலே நீங்கள் கேட்டு என்னோடு கூட இதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இதை கேட்கிறவர்களாய் இந்த ஜெபத்தை, இந்த தியானத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, தீவிரமாய் கவனமாய் தியானிக்கிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் நீங்கள் காணப்படும் பொழுது நிச்சயமாய் இந்த விசுவாசம் பெரியது. நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். நீங்கள் நினைத்த காரியம் கைகூடி வரும். நீங்கள் எதிர்பார்த்து வந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிற எந்த சூழ்நிலையிலும் காத்திருக்கிற இந்த காரியங்கள் ஒன்றிலேனும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நிச்சயமாய் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். எதை குறித்தும் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். பாருங்கள், 1 யோவான் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஐயா, அவர் கிறிஸ்து. இந்த இயேசுவானவரே கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அற்புதங்களின் தேவன், அற்புதங்களை நடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து. இந்த இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நிச்சயமாய் நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறது உண்மை, சத்தியம், மாற்றமே இல்லை. நீங்கள் விசுவாசிக்கிறது மாத்திரம் போதும். நீங்கள் விசுவாசியுங்கள். ஐயா, இன்னும் 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்க கேட்கலாம், ஐயா, எதை கொண்டு நான் உலகத்தை ஜெயிப்பேன்? யாரை கொண்டு ஜெயிப்பேன்? எனக்கு யாருமே இல்லையே. என் கணவன் இருந்தவரும் என்னை நம்பவில்லை. என் கணவன் என்னோடு இருக்கிறவரும் என்னோடு இருப்பது போல் தெரியவில்லை. ஐயா, இருந்தும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அவர் இப்பொழுது இல்லவே இல்லை. எனக்கு யாருமே இல்லை. நான் நம்பி இருந்த தகப்பனும் தாயும் என்னோட இல்லை. ஒருவேளை என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டார்கள். ஒருவேளை யோசேப்பை தூக்கி குழியிலே போட்டது போல என்னையும் என் சொற்றங்கள், சொந்தங்கள், உற்ற உறவுகள் எல்லாம், சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் ஒருவேளை உலகமே என்னை தூர எறிந்துவிட்ட ஒரு யாருக்கும் உதவாத பாத்திரம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் சரி, எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், எத்தனை நெருப்பு சூளையிலே நீங்கள் அகப்பட்டு இருப்பது போல் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, மறந்து போகாதிருங்கள். ஒன்றுமே இல்லை என்றாலும் கவலைப்படாதிருங்கள். ஒன்றுமே இல்லை என்றாலும் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அப்ப எப்படியா நான் உலகத்தை ஜெயிக்க முடியும்? நானும் என் பிள்ளைகளும், நாங்களும் என் தொழிலும், நாங்களும் செய்து வருகிற ஊழியமும், எப்படி நாங்களும் எங்கள் ஊழியமும் தொழிலும் எங்கள் குடும்பமும் உலகத்தை ஜெயிக்கும்படி கேட்கிறீங்களா? உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Mighty God. Hallelujah. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதை நம்பி, எதை உண்மையாய் நம்பி தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்களோ, எது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று உறுதியான நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்களோ, அந்த காரியம் நிச்சயமாய் நடக்கும். அது உலகம் போன்ற மகா பெரிதாக இருந்தாலும் சரி, அது உலகம் போன்ற பல்வேறு மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு அடுத்ததா இருந்தாலும் சரி, உலகத்தையே நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்ற பிறகு இவைகள் எல்லாம் அதற்கு முன்பாக ஒன்றுமில்லை. எல்லாவற்றிலும் நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். Mighty God. யோவான் இப்படியாக சொல்லுகிறார் 5ஆம் வசனத்திலே, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஓ glory. இயேசுவானவர், நம்முடைய இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவரே அன்றி
விசுவாசிக்கிறவனை அல்லாமல் உலகத்தை எவையா ஜெயிக்க முடியும் என்று கேட்கிற ஒரு அற்புதமான கேள்வியை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். பணம் உள்ளவர்கள், படிப்பு உள்ளவர்கள், பட்டம் உள்ளவர்கள், உலகத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறவர்கள், அல்லது வீடும் குடியுமாய் சந்தோஷமும் சமாதானமாய் இருக்கிறது போல் இருக்கிறவர்கள், நோ, அவர்களும் ஜெயிக்க முடியும். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களே, நீங்களே அல்லாமல் உங்க குடும்பத்தில், உங்க தெருவில், உங்க ஊரில் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் யாராக இருக்க முடியும்? இப்படியாய் நீங்கள் நிச்சயமாய் உலகத்தை ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆச்சரியமும் அதிசயமுமாய் உயர்த்துவார். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் இருக்கிறவராகவே உங்களோட இருக்கிறார். அவர் இருக்கிறேன் என்கிறவர். எத்தனை சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, ஐயா, வலியும் வேதனையும் கஷ்டமும் வியாதியும் இருக்கிறது, பாடுகளும் உபத்திரவங்களும் இருக்கிறது. என் குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளையுடைய வாழ்க்கையில பிரச்சனை, எங்க சரீரத்தில் பிரச்சனை, கடன், பைனான்ஸ்ல, தொழில, எங்கு பார்த்தாலும் பிரச்சனை என்று நீங்கள் ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னீர்களே, கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். இருக்கிறேன் என்கிறவர். அல்லேலூயா. இருந்தேன் அல்ல, இருப்பேன் அல்ல, இருக்கிறேன். உனக்கு எல்லா கொடுமையான சந்தர்ப்பங்கள் இருக்கும் பொழுதும், உனக்கு கொடுமையான சிக்கலான பயங்கரமான சூழ்நிலைகளும் சிரமங்களும் இருந்த போதிலும் அவர் சொல்லுகிறார், இருக்கிறேன் என்கிற அற்புதங்களின் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். அவர் கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. யாரையா? எவர்? எந்த மனிதன்? எந்த அதிகாரங்கள்? எந்த துரைத்தனங்கள்? எந்த பொல்லாத பிசாசின் கூட்டங்கள்? அல்லது எந்த நஷ்டமோ, கஷ்டமோ, துயரமோ, மரணமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ எது உங்களுக்கு முன்பாக நிற்க முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாம் வருவது போல் வரும், எல்லாம் பஞ்சாய் பறந்து போகும். தூசியை உதறிவிட்டு நீங்கள் எழுந்து பிரகாசிப்பீர்கள். அல்லேலூயா. இது போன்ற எல்லா பிரச்சனைகள், துயரங்கள், ஆபத்துகள், சிக்கல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தூசியை உதறுவது போல உதறிவிட்டு நீங்கள் உயர எழுந்து பறப்பீர்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை மிகுதியுமாய் அற்புதமும் அதிசயமுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, நான் எப்படி நம்புகிறது, எப்படி விசுவாசிக்கிறது? ஐயா, எனக்கு இப்படி ஒரு விசுவாசம் எனக்கு வரும் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. இப்படி ஒரு விசுவாசிப்பதற்கு எனக்கு என்ன பலம் இருக்கிறது, என்ன யோகியதை இருக்கிறது? எனக்குத்தான் ஒன்றுமே இல்லையே. நான் கடந்து செல்லுகிற பாதைகள் எல்லாம் சூனியமாய் இருக்கிறது. எனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் தாறுமாறாய் நடக்கிறது. நான் நம்பி இருந்த காரியங்கள் ஒன்றுமே எனக்கு நடந்தது போல் இல்லை. என்ன செய்ய முடியும்? நான் எதை நம்புவது? எனக்கு நம்புவதற்கென்று என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையே சூனியமாய் போய்விட்டது, வனாந்தரமாய் போய்விட்டது. என் வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை, என் சொந்த ஜீவிதம் இப்படி ஆகும் என்று நான் என் சொப்பனத்திலும் என் கனவிலும் நான் நினைத்ததே இல்லை. என் மகளுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகும். இப்படி போய் வழி தெரியாத காட்டிலே எங்கோ ஒரு அனாதை ஆட்டுக்குட்டியை போல் என் மகள் நின்று கொண்டிருப்பாள். ஒரு நாளிலே இப்படி ஆதரவற்றவளாய் ஒருவேளை அனாதையை போல் நின்று கொண்டிருப்பாள் என்று நான் என் சொப்பனத்திலும் நினைத்ததில்லை. 1000 பேர் கூடி நின்று சொல்லி இருந்தாலும் இது போன்ற காரியங்கள் என் வாழ்க்கையிலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் குடும்ப ஜீவிதத்திலே நடக்கும் என்று நாங்கள் ஒரு நாளும் நினைத்து பார்த்ததே இல்லை என்று சொல்லுகிறீர்களா? என்று சொல்லுவதோடு, ஐயா, நான் எதை நம்ப முடியும்? நம்புவதற்கென்று இன்று ஒன்றுமே இல்லை இந்த உலகத்திலே. எனக்கு நம்புவதற்கென்று எனக்கு இந்த உலகத்திலே, என் வாழ்க்கையிலே, என் ஜீவிதத்திலே எதுவுமே இல்லையே. எந்த சூழ்நிலையும் நான் நம்புவதற்கு எதுவா இல்லை என்று சொன்னாலும் ஒரு வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு அற்புதமான வசனத்தை சொல்லுகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். ஐயா, எந்த அறிகுறியும் இருக்காது. நீங்கள் மழையையும்
காண மாட்டீர்கள். எந்த மேகமோ மழையோ அல்லது தண்ணீரோ ஒன்றையும் நீங்கள் காண முடியாது ஒருவேளை. ஆனால் உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் உங்களுக்கு தேவைகள். உங்கள் மகளுக்கு தேவை, மகனுக்கு தேவை, உங்கள் குடும்பத்திற்கு தேவை, உங்களுக்கு தேவை. உங்கள் தேவைகள் எல்லாம், உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிச்சயமாய் தண்ணீர் என்கிற ஆசீர்வாதத்தினாலே நிரம்பும், நிரப்பப்படும். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் நாமம் அதிசயம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படியா விசுவாசிக்கணும், எப்படி நான் நம்புவது, எப்படி விசுவாசிப்பது என்பதே எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்காக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்பது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். அல்லேலூயா. நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அந்த நம்புகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அது இல்லையா? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். நீங்க நம்பணும். சின்னவர்களாய் இருக்கிற என் பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாளிலே, சிறியவர்களாக இருக்கிற என் பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாளிலே என் தேவனாகி கர்த்தரால் ஏற்ற காலத்திலே அவர் தீவிரமாய் அதிதீவிரமாய் எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் அதிசயங்களை, அற்புதங்களை செய்யும் பொழுது எங்களை அவர் விடுவித்து உயர்த்தி ஆசீர்வதித்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் நிச்சயமாய் உட்கார வைப்பார் என்று நீங்கள் நம்பினீர்களே. அந்த நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், அல்லேலூயா, காணப்படாதவைகளின் ஒரு அறிகுறியுமே இல்லையே. எந்த அறிகுறியும் என் குடும்பத்தில், என் ஜீவிதத்தில், என் வாழ்க்கையில் காணப்படவே இல்லையே என்று சொன்னீர்களே. அந்த காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது விசுவாசம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் குப்பையிலும் புழுதியிலும் கிடக்கிறவர்கள் போல கிடந்தாலும் சரி, நிச்சயமாய் நம்புங்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தர் சிறியவராகிய எங்களை புழுதியில் இருந்து எடுத்து ஒன்றுமில்லாத எளியவர்களாகிய எங்களை குப்பையில் இருந்து, எல்லாம் எரிந்து போன, எல்லாம் நாசமாய் போன சூழ்நிலையில் இருந்து எங்களை தூக்கி உயர்த்தி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்பார். சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுகிறவர் என்று நீங்கள் அதை விரோதியாய் நம்பும் பொழுது, இந்த விசுவாசத்தினாலே முன்னோர்கள், நம்முடைய பிதாக்கள் மார், நம்முடைய சகோதரர்கள் மார் நற்சாட்சியை பெற்றார்கள். நீங்களும் அப்படியாய் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிப்பீர்கள். விசுவாசத்தினாலே உலகங்கள் உண்டானது தேவனுடைய வார்த்தையினாலே உண்டானது என்று நம்பினீர்களே. அப்படியாய் தேவனுடைய வார்த்தையை நம்புகிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் என்ன உண்டாக வேண்டுமோ அது உண்டாகும் என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள், 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் இப்படியாக, எபிரோன், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடவே கூடாத காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப விசுவாசத்தோடு நீங்க இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருப்பீர்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களால் விசுவாசிக்கிற, என்னை விசுவாசிக்கிற என் பிள்ளைகளே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. நீங்களும் நானும் சொல்ல முடியும். என்னை பலப்படுத்துகிற mighty God, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று தைரியமாய் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் உங்கள் காரியங்கள் எல்லாம் நன்மையும் செம்மையும் அதிசயமும் ஆச்சரியமுமாய் நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே இப்படியாய் கொத்த மகிமையான காரியங்களை செய்வதற்காகவே, ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை கர்த்தர் செய்வதற்காகவே உங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே பாக்கியசாலிகளாய் இருப்பீர்கள். உங்களுக்கு ஒன்றும் ஒரு நாளும் குறைவுபடாது. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்த போவது சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? நடைபெற்ற
முடிந்த கடந்த வாரத்திலே திருவண்ணாமலை கூட்டங்களை கர்த்தர் ஆச்சரியமும் அதிசயமுமாய் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் திருவண்ணாமலை கூட்டங்களிலே நடைபெற்றது. அதை கர்த்தரே நின்று நடத்தினார் என்பதை அதை காணுகிற எல்லோரும் கண்டு ஆச்சரியப்படுகிற வகையிலே கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களுக்காக அதற்காக தவறாமல் ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நமது சேனலை நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை ஜெப வேளையை அற்புதங்களின், அதிசயங்களின், ஆச்சரியங்களின் ஜெப வேளையாய் கடைபிடிக்கிற வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என்ன காரியத்திற்காக, என்ன வேண்டுதலுக்காக உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ ஐயா, இந்த தேவ சந்நிதியிலே வேலைக்காரரின் கண்கள், இதோ வேலைக்காரர்களின் கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும் என் தெய்வமே உம்முடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நீர் இரக்கம் பாராட்டும் வரைக்கும், ஐயா, அற்புதங்களை நடத்தும் வரைக்கும், ஆச்சரியமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் வரைக்கும் உம்முடைய கிருபாசன தண்டையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபாசன தண்டையே நோக்கி பார்க்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஐயா, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இதிலே உம்முடைய சமூகத்திலே வந்து என் தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிற யாவரும் சோர்ந்து போகாதபடி, யாரும் ஐயா தவறி போகாதபடி, இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் எங்கும் எதிலும் எந்த சிக்கலிலும் அகப்பட்டு கொள்ளாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார வல்லமைகளும் மாறி போகும்படியாய் ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விசுவாசத்தினாலே அவர்கள் தேவ பிள்ளைகள் எல்லாம் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய குத்துக்கு தப்பினார்கள், பலகீனத்திலே பலம் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் என்று வாசிக்கிறோமே. ஐயா, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு பெற்றார்கள், உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் என்று வாசிக்கிறோமே. வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விசுவாசத்திலே தைரியமாய் துணிந்து நின்றார்கள் என்று வாசிக்கிறோமே. அப்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு பெற்றுக் கொண்டது போல இழந்த வாழ்க்கைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாய் எங்கள் பிள்ளைகள் இழந்து போன வாழ்க்கையை, இழந்து போன குடும்ப வாழ்க்கையை, இழந்து போன ஆசீர்வாதங்களை, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார வல்லமைகளும் மாறி போகும்படியாய் அவே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, தொலைந்து போன பிள்ளைகள் திரும்பி வருவார்களாக என் இயேசுவின் நாமத்தினாலே. யார் யார் கேம்ஸ்லையும் அடிமைத்தனங்களிலும், ஐயா சோத்திரம், விபச்சாரம், பேசித்தனம் என்கிற இடங்களிலும் யார் யார் தொலைந்து போனார்களோ, யார் யார் கீழ்ப்படியாமையிலே கெட்ட குமாரனை போல என் தேவனை விட்டு தூரமாய் போன சின்ன பிள்ளைகள் எல்லாம் திரும்பி வரும்படியாய், நல் வாழ்க்கைக்கு திரும்பும்படியாய் எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சமூகத்தை தேடி வரும்படியாய் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவர்கள் எதிர்பார்க்கிற நல்ல வேலைகள், எதிர்பார்க்கிற நல்ல பொசிஷன்ஸ், கான்ட்ராக்ட், எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களிலும், ஈவன் கோர்ட்டில் நடக்க வேண்டிய, கோர்ட்டில் இருந்து வர வேண்டிய நல்ல உத்தரவுகள், இவர்களுடைய காணியாட்சிகளை, நிலங்களை, இவருடைய சௌக்கியங்களை, சந்தோஷங்களை, சமாதானங்களை
திருடி வைத்திருக்கிறவர்கள் கையில் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் ஆமென் விசுவாசத்தினாலே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படியே எல்லா வழக்குகளிலும் எல்லா வம்புகளிலும் இவர்களுக்கு விரோதமாய் தொடுக்கப்பட்ட பிணையப்பட்ட எல்லா சதி வழக்குகளிலும் சதி சூனியங்களிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தினாலே ஜெயிக்கும்படியாய் ஐயா நீதி நடப்பிக்கப்படும்படியாய் கர்த்தாவே நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் சிங்கம் போல் சீறி வருகிற பிசாசின் வாய்களில் இருந்து இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் இவர்கள் குடும்ப வாழ்க்கையும் ஓ லார்ட் நிச்சயமாய் விடுவிக்கப்படும்படியாய் சிங்கங்களின் வாய்கள் அடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் எந்த வகையிலும் சேதப்படுத்தி விடாதபடி சிங்கம் போல் சீறி வருகிற சுற்றி வருகிற எவனை எங்கே எப்படி விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி வருகிற பொல்லாத பிரச்சனைகள் சிங்கம் போல் வருகிற ஆபத்துகளும் சதி சூனியங்களும் பிரச்சனைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. சோதனைகள் எல்லாம் அக்னியின் ஊடாய் நடந்து போவது போல் இருக்கிறதே. ஓ அக்னியின் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அக்னி சூளையை வழியாய் நடந்து வருகிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகள் எல்லாம் எப்படி தேவ பிள்ளைகள் அக்னியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்களோ அப்படியே இவர்களும் அக்னியில் இருந்து அக்னி போன்ற பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாய் பலகீனத்திலே பலம் கொள்ளும்படியாய் மைட்டி காட் இவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து இவர்கள் ஜெயம் கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுகிரகமும் கிருபையும் தெய்வீக ஆசீர்வாதமும் தீவிரமாய் அதிதீவிரமாய் உம்முடைய பிள்ளைகளுக்காய் அதிதீவிரமாய் உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் விசுவாசம் தளர்ந்து போகாதபடி என் தெய்வமே இவர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படியாய் நல்ல வார்த்தைகளை நீர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லப்பட்டபடியே இவர்கள் கேட்கிற நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஐயா நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் மாறாததாய் இருக்கிற உம்முடைய நல்ல வார்த்தைகள் எல்லாம் இதை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டபடியே கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் எல்லா பிசாசின் தந்திரங்களும் இன்றே மாறி போகும்படியாய் விசுவாசத்தினால் இவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே வெற்றியும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் இவர்கள் பிள்ளைகளுக்காய் என்ன காரியத்திற்காக என் அன்பு சகோதர சகோதரிகள் காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்களிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் அந்த காரியங்களிலே ஒரு வெற்றியும் விடுதலையும் உண்டாகும்படியாய் எந்த காரியத்திலே இவர்கள் பெண்தங்கி இருக்கிறார்களோ சோதிக்கப்படுகிறார்களோ உபத்திரவத்திலே தங்கி இருக்கிறார்களோ அங்கே இருந்து ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளும் மாறி போகட்டும். வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிற என் அன்பின் ஆண்டவர் நிச்சயமாய் ஐயா கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் இப்படி எல்லாம் நடக்கும் என்று சொன்னீங்களே அந்த பெரிய அற்புதமும் அதிசயமுமான வார்த்தைகள் அதே அற்புதமான விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே ஓ சீரும் சிறப்புமாய் எல்லா காரியங்களும் நடக்கும்படியாய் ஆச்சரியமும் அதிசயமுமாய் காரியங்கள் கைகூடி வரும்படியாய் என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா உபத்திரவங்களும் மாறட்டும். பெற்றோர்கள் இவர்கள் சொந்த வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா உபத்திரவங்களும் மாறட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ராஜா வீட்டு கன்றுக்குட்டிகளாய் இவர்கள் வெளியே புறப்பட்டு சென்று ஆமென் இந்த கொடுமைகள் ஆபத்துகள் துன்பங்கள் துயரங்களில் இருந்து வெளியே புறப்பட்டு சென்று கொளுத்த கன்றுகளைப் போல வளர்கிற ஒரு பாக்கியம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா குவைத்தை சார்ந்த ஹசீனா யாசின் என்கிற அன்பு மகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஹசீனா யாசின் என்கிற ஓ லார்ட் அன்பு மகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகச் செய்யும்படியாய் சகல ஆசீர்வாதங்களிலும் நிறைவாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பு மகளுக்காக உம்முடைய காரியத்தை அப்பா நீர் மேற்போட்டுக் கொள்ளும்படியாய் விசுவாசித்து உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற அன்பு மகளை ஆசீர்வதித்து
சகல சிக்கல்கள், உபத்திரவங்கள், ஆபத்துகள், குடும்ப பிரச்சனைகளிலும் இருந்து விடுவித்து மேன்மைப்படுத்துவீராக. ஆச்சரியமும் அதிசயமுமான சாட்சியாய் அநேகருக்கு மத்தியிலே உயர்வும் உன்னதமுமான நிலைமைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்கே எதை இழந்து போனார்களோ, எங்கே எதிலே தவறி போனார்களோ, அந்த இடங்களில் எல்லாம் இருந்து என் தேவனாகி கர்த்தர் இவர்களை கை தூக்கி விடும்படியாய், இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் என் தெய்வமே உம்முடைய அனுக்கிரகமும் கிருபையும் சமாதானமும் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. இந்த வாரம், கடந்த வாரம் நடந்தது போல இந்த வாரம் நடக்கிற திருச்சிராப்பள்ளியிலே நடக்கிற அற்புதமும் அதிசயமுமான கூட்டங்கள், அந்த 3 நாள் கூட்டங்களிலும் கர்த்தர் மகா பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாய் திரளான வெகு திரளான ஜனங்கள் ஆமென் கர்த்தருக்குள்ளே ரட்சிக்கப்படும்படியாய் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்பதை அறிந்து ஓ லார்ட் விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் ஐஸ்வரியத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாய் இதற்காக ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இவர்களை 1000 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் அன்பரும் ஆத்தும இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க விசுவாசிக்கிற இந்த விசுவாசமே உங்கள் சகல ஆசீர்வாதங்களுக்கும் திறவுகோல். இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஐயா, நீங்கள் நம்பி விசுவாசிக்கிற இந்த விசுவாசமே உங்கள் சகல ஆசீர்வாதங்களின் அசையா அஸ்திபாரம் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் ஒரு நாளிலே புதுபலன் அடைந்து புதிய கிருபைகளோடு உயர 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 இறக்கைகளை அடித்து பறக்கிற கழுகுகளைப் போல பறப்பீர்கள், மேன்மை அடைவீர்கள், மகிமை அடைவீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.